சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எலும்பு பீசஸ் ஜாஸ்தி இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பல் பூண்டு, 10 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் சோம்பு தாளித்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வணக்கி எலும்பு பீசஸையும் போட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கிடணும். அதுக்கப்புறமா மசாலா பொருளை போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் திறந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.